exercise 7.1 question number 13. Out of 750 families with 4 children each, over family 4 குழந்தைகள் இருக்காங்க. How many families would be expected to have at least one boy? So ஒவ்வொரு ஃபேமிலியும் 4 குழந்தைகள் இருக்காங்க. அதுல என்ன கேக்குறாங்க பாருங்க, இந்த 750 ஃபேமிலிஸ்ல எத்தனை ஃபேமிலிஸ் அட்லீஸ்ட் ஒன் பாய் அப்படின்ற கலெக்ட் பண்ணியிருப்பாங்க. ரெண்டாவது சப்டிஷன் அட்மோஸ்ட் 2 கேர்ள்ஸ், அதிகபட்சமா 2 பொன் குழந்தைகள் இருக்கலாம். அப்ப 2 1 0 வரும். அண்ட் சில்ட்ரன் ஆஃப் போத் செக்ஸஸ், கட்டாயம் என்ன பண்ணணும், அந்த குடும்பத்துல பையனும் இருக்கணும் பொண்ணும் இருக்கணும், எந்த குழந்தையும் இல்லாம இருக்கக்கூடாது. சரிங்களா? அப்போ முதல் சப்டிஷன் என்ன சொல்லுது அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு பையனாவது இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். 1 2 3 4 அந்த மாதிரி போகலாம். அட்மோஸ்ட் 2 கேர்ள்ஸ்னா அதிகபட்சமா 2 பொன் குழந்தை இருக்கலாம். அப்ப என்ன ஒரு குழந்தை இருக்கலாம், இல்ல இல்லாம கூட இருக்கலாம். சோ மூணாவது சப்டிஷன்ல கட்டாயம் போத் செக்ஸஸ் 2 பேருமே இருக்கணும், ஆணும் பெண்ணும் இருக்கணும். சோ அப்ப இந்த இடத்துல நான் என்ன பண்ணிக்கிறேன்னா என்னுடைய ரேண்டமை பையனுக்கு டிஃபைன் பண்ணிக்கலாம். சோ அப்ப என்ன பண்றேன், நான் 4 குழந்தைகளை தான் இங்க சாம்பிளா கலெக்ட் பண்ணும்போது n is equal to, so n is equal to 4. சோ ஒரு ஃபேமிலியை கால்குலேட் பண்ணிட்டு 750 ஆல மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா மொத்தமா 750 ஃபேமிலிஸ்க்கு கிடைச்சிரும். சோ assume equal probabilities for both boys and girls ன்னு கொடுத்திருக்காங்க. அப்படினா success b is equal to 1/2. ஏனா பொண்ணா பையனா 2 பேர், பொண்ணும் பையனும் 2. அப்ப பையனா இருக்கிறதுக்கு 1 இருக்கணும், கேர்லா இருக்கிறதுக்கு 1 தான் இருக்கணும். சோ 1/2. அப்ப ஆட்டோமேட்டிக்கா ஃபெயிலியர் என்னதான் கிடைக்கும், 1/2 தான் கிடைக்கும். ஏனா அங்கலே கொடுத்துட்டாங்க equal probabilities for both boys and girls. பையனா இருந்தா 1, கேர்லா இருந்தா 1. அப்ப 2 பேர் இருக்காங்களே, அப்ப 1/2. சோ இத கால்குலேட் பண்ணிட்டு நாம எத்தனை பேர் கால்குலேட் பண்ணனும், 750 ஃபேமிலிஸ்க்கு கால்குலேட் பண்ணனும். நாம முதல்ல என்ன பண்ணிக்கலாம், ஒரு ஃபேமிலி கால்குலேட் பண்ணிக்கலாம். அப்ப என்னுடைய ரேண்டமா நான் எப்படி எடுத்துக்க போறேன்னா, let x denote the binomial random variable. So binomial random variable, random variable எடுத்துப்போம். சோ இங்க கண்டென்ட் என்னது, binomial random variable. எதை denote பண்ணுது அப்படினா which denote the number of boys, which denote the number of boys. சோ அந்த ஃபேமிலில இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலில இருக்கக்கூடிய எத்தனை பையங்க இருக்காங்க, boys, number of boys in the family. அந்த ஃபேமிலில எத்தனை பையன் இருக்கான் அப்படின்றத என்னுடைய ரேண்டமா எடுத்துக்கலாம். என்ன காரணம்னா பையன் இருக்கு பொண்ணு இருக்கு. சோ அப்ப என்ன பண்ணிக்கலாம், பையன் இருக்கு ரேண்டமா டிஃபைன் பண்ணிக்கலாம். சோ இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு, பைனாமியல் ரேண்டம் டிஃபைன் பண்ணியாச்சு, NBQ கண்டுபிடிச்சாச்சு. அப்போ இந்த டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா b of x equal to x is equal to NCX b power x q power n minus x ன்றது இருக்கும். சோ இங்க இடத்துல நமக்கு என்னன்னா என்னன்னு தெரியும். அப்ப அதை அப்ளை பண்ணும்போது நமக்கு எப்படி சேஞ்ச் ஆகும் பாருங்க, b of x equal to x is equal to என்னன்றது 4cx, b ன்றது 1/2 பவர்ல x, q ன்றது 1/2 பவர்ல n minus x. சோ இங்க கவனிச்சு பார்க்கும்போது 1/2 காமனா இருக்கு. அப்ப பவர் ஆட் பண்ணும்போது பிளஸ் எக்ஸும் மைனஸ் எக்ஸ் என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் என்ன கிடைக்கும், என்னன்னு கிடைக்கும். அப்போ நம்மளுடைய ஃபங்க்ஷன் எப்படி மாறுது பாருங்க, v of x equal to x 4cx 1/2 இந்த ஹோல் பவர் என்னன்னு மாறிடும். என்ன காரணம், பிளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸும் கேன்சல் ஆயிரும். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம், நம்மளுடைய பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனை ஃப்ரேம் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுடைய கொஸ்டினுக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் சப்டிஷன் அட்லீஸ்ட் ஒன் பாய். ஸோ சப்டிஷன் நம்பர் 1 என்ன சொல்லியிருக்காங்க, அட்லீஸ்ட் ஒன் பாய். ஸோ ப்ராபபிலிட்டி என்ன மீன் பண்ணுது, அட்லீஸ்ட் ஒன் பாய், அட்லீஸ்ட் ஒன் பாய். ஸோ அட்லீஸ்ட் ஒன் பாய் அப்படின்றது எதை டினோட் பண்ணக்கூடியது, b of x greater than or equal to 1. அட்லீஸ்ட்னாலே greater than or equal to 1. ஸோ 1 2 3 4 போறதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், டோட்டல் ப்ராபபிலிட்டிஸ் 1 தெரியும். அப்போ ஈக்குவல் இருக்கனால x less than 1 எழுதிக்கலாம். ஸோ இந்த இடத்துல x less than 1னா என்ன அர்த்தம், 1 கம்மி. அப்போ ப்ராபபிலிட்டி என்ன இருக்கும், x equal to 0. அப்ப x equal to 0 இருக்கும்போது b of x equal to x நம்ம என்ன பண்ணுவோம், டிஃபைன் பண்ணிட்டு வந்தோம் இல்லையா. அப்போ அந்த ப்ராபபிலிட்டில என்ன பார்த்திருக்கோம் பாருங்க, 4cx 1/2 the whole power n. சோ அப்ப இந்த பவர்ல n அப்படின்றது எதை மீன் பண்ணோம், 4 தானே மீன் பண்ணோம். அப்ப இந்த இடத்துல அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்,
ஸோ அங்கே 4c x 1/2 the whole power n. அப்போ என்னுடைய மதிப்பை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் 4ன்னு அப்ளை பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ சின்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, b of x equal to x is equal to 4cx 1/2 the whole power 4. சரிங்களா? முன்னாடி என்ன பண்ணியிருக்கோம், என்னன்னு போட்டிருந்தாலே அந்த என்னுடைய மதிப்பு 4ன்னு அப்ளை பண்ணிட்டோம். இப்போ எக்ஸுக்கு பதிலாக 0ன்னு அப்ளை பண்ணி பாருங்க. அப்போ என்ன கிடைக்குங்க, 4c0 1/2 the whole power 4ன்னு கிடைக்கும். அப்போ இதை சிம்பிளை பண்ணும் பொழுது நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது பாருங்க, 1 minus 4c0 என்ன 1. அப்போ என்ன கிடைக்குது, 1/2 the whole power 4ன்னு வருமா? அப்போ 1 power 4 1, 2 power 4 16. அப்போ இதை எல்சிஎம் எடுத்து பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 15/16. ஸோ இது வந்து ஒரு ஃபேமிலியில் பார்த்தது. அப்போ நம்ம அவுட் ஆஃப் 750 ஃபேமிலிஸில் பார்க்கணும். ஸோ அவுட் ஆஃப் 750 ஃபேமிலிஸ். சரிங்களா? அப்போ 750 ஃபேமிலிஸ்னா 750ஆல மல்டிப்ளை பண்ணிடலாம். சரிங்களா? அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது பாருங்க, அட்லீஸ்ட் 1 பாய் அப்படின்ற கேஸ் நம்மளுக்கு எப்படி மாறும், b of x greater or equal to 1 is equal to 750 into 15/16 கிடைக்கும். சரிங்களா? அப்போ இதை என்ன பண்ணிக்கணும், மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணணும். சரிங்களா? இப்போ மல்டிப்ளை பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது, 750 15ஆல மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ 5 5s are 25, remaining 2, 7 5s are 35, 2 37, so 155 177, so 5 12 11 கிடைக்கும். அப்போ என்ன மாறும், 0 மாறும். அப்போ நம்மளுக்கு கிடைக்கிறது என்னது, 11250 divided by 16 கிடைக்கும். ஸோ இதை என்ன பண்ண போறீங்கன்னா டிவைட் பண்ணி பார்த்தா இதனுடைய அப்ராக்சிமேட் வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 703 கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு அட்லீஸ்ட் 1 பாய் இருக்கக்கூடிய ஃபேமிலிஸ் அளவு 703 ஃபேமிலிஸ். இப்போ நம்மளுக்கு செகண்ட் சப்டிஷன் பார்க்கணும். அப்போ செகண்ட் சப்டிஷனில் நம்மளுக்கு என்ன கேட்டிருந்தாங்க, அட்மோஸ்ட் 2 கேர்ள் அப்படின்னு என்ன அர்த்தம், அதிகபட்சம் 2 பெண் குழந்தை இருக்கலாம். ஸோ அதை ரெண்டாவது சப்டிஷனாக ஃப்ரேம் பண்ணலாம். என்ன கேட்டிருந்தாங்க, அட்மோஸ்ட் 2 கேர்ள். ஸோ அட்மோஸ்ட் 2 கேர்ள்ஸ். சரிங்களா? அப்போ அட்மோஸ்ட் 2 கேர்ள்ஸ்னா என்ன அர்த்தம் பாருங்க, அங்க அதிகபட்சமா எத்தனை பெண் குழந்தை இருக்கலாம், 2. அப்போ 2 பெண் குழந்தைனா கட்டாயம் 2 பாய் இருக்கணும். ஸோ அதே மாதிரி அதிகபட்சம்னா கம்மி பண்ணிட்டே வரும்போது ஒரு பெண் குழந்தை இருக்கும்போது 3 பையன் இருப்பான். ஸோ அதே மாதிரி பெண் குழந்தை இல்லைன்னா 0 கேர்ள் அப்படின்னா 4மே என்னவா இருக்கும், பையனா தான் இருக்கும். ஸோ இங்க நம்ம ரேண்டம் வேரியபிள் எதுக்கு டிஃபைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா பையனுக்கு தான். அப்போ முதல் செட்ல நம்மளுக்கு எத்தனை பையன் இருக்கான்னா 2 பையன் இருக்கான். அப்போ b of x equal to 2 plus அடுத்ததுல எத்தனை பையன் இருக்கான், 3. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், b of x equal to 3 plus நெக்ஸ்ட் 4 பையன் இருக்கான், b of x equal to 4. ஸோ நம்ம என்ன டிஃபைன் பண்ணிட்டு வந்திருக்கோம் அப்படின்னா b of x equal to x 4cx 1/2 the whole power 4 டிஃபைன் பண்ணிட்டு வந்தோம். சரிங்களா? இப்போ இந்த வேல்யூ என்ன பண்ண போறோம், எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு எப்படி கிடைக்க போகுது பாருங்க, b of x equal to 2 என்ன கிடைக்கும், 4c2 1/2 the whole power 4 plus x equal to 3 என்ன வரும், 4c3 1/2 the whole power 4 plus x equal to 4 என்ன வரும், 4c4 1/2 the whole power 4 கிடைக்கும். ஸோ இங்கே பார்த்தோம்னா நம்மளுக்கு என்ன காமனாக கிடைச்சிருந்தா 1/2 the whole power 4 கிடைச்சிரும். சரிங்களா? அப்போ வெளியில எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 4c2வா. அப்போ 4c2னா என்ன, 4 into 3 divided by 2 into 1, 1/2 the whole power 4 வெளியில எடுத்துக்கலாம். plus 4c3னா என்ன, 4c1 என்ன கிடைக்கும் 4 plus 4c4னா 1. ஸோ எது காமனாக வெளியில் வந்துருச்சு, 1/2 the whole power 4 காமனாக வெளியில் வந்துருச்சு. ஸோ இப்போ என்ன நடக்கும் பாருங்க, இங்கே 1 2 is 2 2 2s are 4 கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன கிடைக்கும், 6ன்னு வரும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் பாருங்க, 6 plus 4 plus 1 நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 11 into 1/2 the whole power 4. அப்போ என்ன 1 power 4 1 divided by 2 power 4 என்ன வரும் 16
அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குது இங்க 11/16 கிடைக்குது. ஆக்சுவலா நம்ம ஒரு ஃபேமிலி தான் பார்த்துருக்கோம். அப்போ என்ன பண்ணணும் 750 ஃபேமிலிஸுக்கு பார்க்கணும். ஸோ அவுட் ஆஃப் 750 ஃபேமிலிஸ், அப்போ 750 ஃபேமிலிஸ்னு எடுக்கும் போது நம்ம என்ன பண்ணலாம், கண்டென்ட்டை மாற்றலாமா? அப்போ அட்மோஸ்ட் அப்படின்ற கொஸ்டின் probability of atmost 2 girls is equal to 750 into 11/16. So இப்போ 750 into 11 மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா, ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது 8250 divided by 16 கிடைக்கும். அப்போ இதை டிவைட் பண்ணும்போது 515.625 கிடைக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், ஃபைனல் ஆன்சர் எழுதும்போது ப்ராபபிலிட்டி ஆஃப் அட்மோஸ்ட் 2 girls is equal to, ஸோ அப்ராக்சிமேட்டாக 516 எழுதிக்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்து மூணாவது சப்டிவிஷன் நம்மள்ட்ட என்ன கேட்டிருந்தாங்க, both sex கேட்டிருந்தாங்க. அப்போ ப்ராபபிலிட்டி டிஃபைன் பண்ணலாம். ப்ராபபிலிட்டி children of both sexes, பையனும் பொண்ணுமே இருக்கணும். children of both sexes. ஸோ இங்கே both sexes அப்படின்னு சொல்லும்போது நல்லா கவனிச்சுக்கணும், கட்டாயம் ஒரு செக்ஸ் இருந்தே ஆகணும். சரிங்களா? பையனும் இருந்தாகணும், பொண்ணு இருந்தாகணும். அப்போ நான் என்ன ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா, எடுத்த உடனேயே ஒரு பையன் இருந்தால் 3 கேர்ள் இருக்கும். ஸோ அதே மாதிரி 2 பையன் இருந்தால் 2 பொண்ணு இருக்கும். ஸோ அதே மாதிரி ப்ராபபிலிட்டி ஆஃப் 3 பாய்ஸ்ன்னு எடுத்துட்டோம்னா ஒரு கேர்ள் இருக்கும். ஸோ இந்த இடத்துல 0 பாயோ 0 கேர்ளோ பாசிபிலிட்டி இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா போத் செக்ஸ் ரெண்டுமே இருந்தாகணும், பையனும் இருக்கணும், கேர்ளும் இருக்கணும். ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ம ரேண்டம் எதுக்கு டிஃபைன் பண்ணோம், பையனுக்கு. அப்போ 1 பாய், ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இங்கே 2 பாய்ஸ், எக்ஸ் ஈக்குவல் டு 2. ஸோ அங்கே எத்தனை பாய்ஸ், 3 பாய்ஸ், அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 3. ஸோ நம்ம என்ன பண்ணிட்டு வந்திருக்கோம் அப்படின்னா, டிஸ்ட்ரிபியூஷனை டிஃபைன் பண்ணியிருக்கோம். 4cx 1/2 இந்த ஹோல் பவர் 4ன்னு கிடச்சிருக்கோம். ஸோ இது ப்ரீவியஸில் பண்ணிட்டோம். ஸோ இங்கே இதை அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அப்படி அப்ளை பண்ணும்பொழுது v of x equal to 1 இருக்கு இல்லையா, அப்போ என்ன கிடைக்கும், 4c1 1/2 இந்த ஹோல் பவர் 4 plus 2 இருக்கு. ஸோ 4c2 1/2 இந்த ஹோல் பவர் 4. x equal to 3 இருக்கு. அப்போ என்ன கிடைக்கும், 4c3 1/2 இந்த ஹோல் பவர் 4 கிடைக்கும். ஸோ இதில் கவனிச்சு பார்த்தீங்கன்னா 1/2 the whole power 4 காமனாக இருக்கும். ஸோ இப்போ இதை சிம்பிளை பண்ணும்போது காமன் எடுத்துக்கலாம். அதை அப்போ 4c1 என்ன 4 கிடைக்கும். ப்ளஸ் அதுக்கடுத்து நான் என்ன பண்ணணும், 4c2 கேன்சல் பண்ணி பார்த்தீங்கன்னா 6 வரும். 4c3னா 4c1 அர்த்தம். 4c1 என்ன 4. அப்போ எது காமனாக வெளியில் எடுத்தோம், 1/2 இந்த ஹோல் பவர் 4 காமனாக எடுத்தோம். அப்போ ரிமைனிங் என்ன கிடைக்கும் பாருங்க. ஸோ 4 + 6 + 4 என்ன வரும், 14 கிடைக்குமா. ஸோ 14 டிவைடட் பை 2/4 என்ன கிடைக்கும், 16. இது ஒரு ஃபேமிலியில் வந்த ப்ராபபிலிட்டி. ஆக்சுவலாக நம்மளுக்கு மொத்தம் எத்தனை ஃபேமிலிஸ் இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ இங்கே கேன்சல் பண்ணிக்கலாமா. ஸோ 7 2s are 14, 8 2s are 16. அப்போ என்ன பண்ணணும், ஸோ அவுட் ஆஃப் 750 ஃபேமிலிஸ். சரிங்களா? ஸோ இதில் என்ன பண்ணியிருக்கோம் பாருங்க, நம்மளுடைய ப்ராபபிலிட்டி எப்படி டிஃபைன் பண்ணோம், சில்ட்ரன் ஆஃப் both sexes. ஸோ அப்போ மொத்தம் எத்தனை ஃபேமிலி, 750. நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு, 7/8ன்னு கிடைச்சிருக்கோம். ஸோ இப்போ என்ன பண்ணணும், இதை மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணணும். ஸோ அப்படி மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 5250 டிவைடட் பை 8ன்னு கிடைக்கும். ஸோ இதை டிவைட் பண்ணி பார்க்கும்போது வரக்கூடிய வேல்யூ 656.25 கிடைக்கும். அப்போ இதனுடைய அப்ராக்சிமேட்டாக எடுத்து எழுதும் போது, ஸோ ப்ராபபிலிட்டி children of both sexes is equal to 656. So this is the final answer. Thank you. Exercise 7.1.